வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க சார்? சும்மா இருக்கிறோம் தம்பி. எப்படி சும்மா இருக்கிறீங்களா? நான் என்னென்னு சொன்னால் உறவுகளே முக்கியமான காணொளி இது. நாங்கள் குருநார் செஞ்சஸ் மகா வெற்றி ஆண்கள் பாடசாலையிலே இப்போ தற்போது நிற்கின்றோம். பிரின்சிபலும் இங்கே 2 தம்பி மேலும் நிற்கிறாங்க. என்னென்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் ஒரு காணொளி போட்டிருந்தோம். நாங்கள் ஏற்கனவே இந்த சுற்றுவர சிவர பெயிண்ட் அடிச்சுக்கின்றதுக்கு புலம்பெயர்ந்த உறவுகள்கிற நிதி பங்களிப்பில் ஃப்ரான்ஸ் எல்லாரையும் சொல்லுவாங்க. புலம்பெயர்ந்த உறவுகள்கிற நிதி பங்களிப்பில் இந்த சுத்தவரை பெயிண்ட் அடித்த அந்த டைமில் சார் அந்த பைப்லைன் வழியால் இருக்கிற தண்ணி லைனை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொன்னார். இதுக்கு யாராவது கொண்டு வந்து இந்த டேங்குக்கு விட சொல்லி கேட்டிருந்தார். அதுக்கு எங்களோட 10,000 மீசில் மகன் சதீஷ் லண்டன்லேருந்து தன்னுடைய தவப்பன்ற ஞாபகத்தினால தான் அதை பொறுப்பெடுக்கிறேன்னு சொன்ன காரணத்தால் நான் ஓமன்ட்டு சொன்னாங்க. 10ஆம் தேதி புறா அதுக்கு புறாக சீரை இங்கே அல்வினம் பெற்ற மகன் இன்மனவல் என்ற அவர் இத்தாலியில் பலமூரில் இருக்கிறார். அவர் இந்த தம்பி 2 பேர்த்த தம்பிக்கும் கூடாக இந்த சீரை சந்தித்து தாங்களும் இந்த பைப்லைனை செய்தாரன்று கேட்டுக்கிறார். ஏற்கனவே நாங்கள் சதீஷ் அவர்களுக்கு உறுதிமொழி கொடுத்து விட்டுட்டோம். இவர்கள் இப்போ என்னென்று சொன்னால் சேர் கேட்ட கோரிக்கையை சேர் சொல்லியிருக்கிறார். அவர்களுக்கு அந்த கோரிக்கையை அல்வினப்பர் இன்மனவர் என்றவர் இத்தாலியில் இருந்தாண்டு அந்த கோரிக்கையை ஓகே பண்ணி செய்ய போகிறார். அதை சார் தன்னுடைய குரல் பதிவில் எங்களுக்கு சொல்லுவேன். அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால் எங்களோட இந்த ஆரம்ப கல்வி பிரிவில் எல்லா வகுப்பறைகளும் திறன் போர்டு பலகை, அதாவது ஸ்மார்ட் பேனல் என்றது பொருத்தப்பட்டு இருக்கின்றது. அதனை தற்போது ஆசிரியர்கள் தங்களது சொந்த பணத்திலே தான் அதற்குரிய இன்டர்நெட் இணைப்பை பெற்று கற்பித்தல் செயற்பாடு ஈடுபட்டு கொண்டு வருகின்றார்கள். அதை நான் ஒரு அதிபராகிய நான் அதனை ப்ரோமோட் பண்ண முடியாது. ஏனென்றால் அவர்கள் சொந்த நிதியிலே அதை செலவழிக்கிறதுன்றதை அதனை நாங்கள் மோட்டிவேட் பண்ண முடியாது. எனவே எங்களுக்கு ஒரு அன்லிமிட்டட் ஸ்டூடெண்ட் லேர்னிங் பேக்கேஜ் என்று ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் என்று எங்களோட அரச பாடசாலைகளுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அதனுடைய மாதாந்த வாடகை 5,140 ரூபா. அந்த 5,140 ரூபா வாடகை எங்களுக்கு நிரல் கல்வி அமைச்சு, அதாவது இலங்கையினுடைய கல்வி அமைச்சு அந்த காசை எங்களோட கணக்கில் வாய்ப்பிலிட்டு நாங்கள் அந்த மாதாந்த வாடகையை செலுத்த வேண்டும். எனவே அந்த இணைப்பு பெறப்பட்ட நிலையில் இந்த ஆரம்ப பிரிவுக்கு அந்த இணைப்பை நாங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. அவர்கள் எங்களோட அரசாங்கம் எங்கே கிட்டே இருக்கோ அந்த இடத்துல பூட்டிட்டு அந்த டெலிகாம் போயிடுவேன். அந்த கம்ப்யூட்டர் லேப்லாம் அந்த இணைப்பு பூடப்பட்டிருக்கு. அப்போ அதில் இருந்து நாங்கள் இந்த எங்களோட பாடசாலையின் ஆரம்ப பிரிவு பாடசாலையின் பின்பக்கமாக இருக்கின்றது. அதாவது இந்த பிரதான மண்டபத்துக்கு பின்பக்கமாக இருக்கின்றது. அதனை தான் இப்பொழுது அவர் வீடியோவில் காட்டிக் கொண்டிருக்கின்றார். இங்கே 5 வகுப்பறைகளும் ஒரு நூலகமும் இருக்கிறது. 6 ஸ்மார்ட் பேனல் இருக்கின்றது. எனவே அந்த 6 ஸ்மார்ட் பேனலை நாங்கள் மாணவர்களுடைய நன்மை கருதி அதனை நாங்கள் டிவியாக பயன்படுத்துவதற்கு நாங்கள் இணைய இணைப்பை பெற வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் நமது பாடசாலை இணைய இணைப்பை பெற்றிருக்கிறபடினால அதனை நீட்சி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 85,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபா வரையான ஒரு செலவினத்தில் அந்த வேலை திட்டத்தை செய்வதாக நாங்கள் ஏற்கனவே பல துறையினரிடம் பல கழகங்களிடம் அதை கொடுத்திருந்தாங்க. ஆனால் எங்கள்கிட்ட அது சரியான முறையில் கைகூட வரவில்லை. எனது சென்ற செவ்வாய்க்கிழமை இந்த சிவப்பு டீஷர்ட்டோட நிற்கிற அண்ணன் என்னிடம் கேட்டார். இப்படி நான் ஒரு காணொலி பார்த்துனாங்க. அந்த காணொலியில் இப்படி தண்ணிக்கு பைப்லைன் செய்கிறதுக்கு நீங்கள் கேட்டுருக்கிறீங்க சார், அதை நாங்கள் செய்து தரோம்ண்டு. அப்போ நான் பார்த்தேன். நான் அதுக்கு அவருக்கு அப்படிலாம் வாங்க வெள்ளிக்கிழமை வாங்க கதை போகணும்னு சொன்னான். இப்போ இந்த சந்திரன் என்ன சொன்னால் தனக்கு செவ்வாய்க்கிழமை மார்னிங்கே இன்னொரு ஆள் அதுக்கு ஒப்புதல் தந்தபடினால இவங்க அதற்கு அதை நாங்கள் திருப்பி கொடுக்குறது வடிவில்லை என்று சொன்னார்கள். ஆகவே இன்று அவர்கள் சொன்னது போன்ற வெள்ளிக்கிழமை சந்திக்கிறதுன்னு சொன்னதை அமைய இன்று என்னிடம் வந்திருந்தார்கள். அப்போ அவர்கள் வந்திருக்கின்ற போது நான் இந்த வேலை திட்டத்தை கேட்டேன். அவர்கள் மனப்பூர்வமாக அதை செய்வதாக எங்கள்கிட்ட கூறியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்த வேலை திட்டத்தை எங்களுக்கு பாடசாலையின் மாணவர்களுடைய நன்மை கருதியும் இந்த கிராமத்தின் முன்னேற்றம் கருதியும் அதனை முன்வந்து செய்வதையிட்டு நான் பெருமகிழ்ச்சி பாடசாலையின் சார்பிலே பெருமகிழ்ச்சி அடைவதோடு பாடசாலையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அதனை காலம் தாழ்த்தாது சீக்கிரமாக அந்த வேலை திட்டத்தை எங்களுக்கு நிறைவு செய்து வருமாறு நான் இந்த காணொலி மூலமாக அவர்களிடம் நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன். நன்றி சார், நன்றி சார். நாங்கள் இப்படி ஒரு விழிப்புணர்வு காணொலியை போடுறதால இன்றைக்கு எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. எங்களோட கிராமத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்ன்ற நோக்கம்தான் உண்மையிலே சிறப்பாக இருக்குது. இன்றைக்கு அல்வினப்பர் இன்மனவல் என்றவர் உடனடியாக இந்த காணொலியை பார்த்து மற்ற சதீஷ் லண்டனில் இருக்கிற 10,000 மீசில்
10,000 வயசுல மகன் சதீஷ் லண்டன்லேருந்து அவரும் வந்து பைப்லைனுக்கு முன் வந்திருக்கிறோம். இதே போல் நாங்கள் ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இந்த காணொலியை தொடர்ச்சியாக செய்யணும் சார். இன்னொரு கோரிக்கை வச்சுருக்கிறேன். இந்த டோய்லெட் ஒரு சில பிரச்சனை இருக்குது, அதையும் காட்டுறோம். யாராவது விரும்பி அதுவும் வந்து அரசாங்கத்தால் செய்யப்பட போகிறோம்னு சொல்லி, ஆனால் இதுவரைக்கும் செய்ததாக காணவில்லை. அதையும் உங்களுக்கு காட்டுறோம். வாங்க பாருங்கள். யாராவது விரும்பின நீங்கள் அதையும் உங்களால் என்ன செய்ய இயலும்னா பாருங்கள். என்ன வணக்கம் சார். வணக்கம் தம்பி, வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நீங்கள் ஏற்கனவே அந்த இதை பற்றி சொன்னீங்க, வழியா வழக்கமாக என்ன சொல்லி இப்படி தொடர்ச்சியாக வாங்க இங்கே படிப்பிக்கிற மிஸ் மேலே 3 பேரும் எப்படி போகுது இந்த பள்ளிக்கூடம்? இந்த சேர் வந்த உறவு எப்படி இருக்குது அதை சொல்லுங்கள். உண்மையை சொல்லுங்கள். இல்லை உண்மையாக சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் இப்போ வந்து எங்களோட நோக்கம் என்ன, சேரை பற்றி கொஞ்சம் எல்லா இடமும் கேள்விப்பட்டிருக்கிறோம், நல்லா செய்கிறேன். எங்களோட பள்ளிக்கூடத்தை உயர்த்துறதுக்காக இப்போ உங்களுக்கு சேர் எப்படி இந்த பள்ளிக்கூடத்தில் வளர்ச்சி இப்போ தற்போதைய நிலையில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த மைக்கா கொடுங்க சார். மைக்காவோட கையில் ஒரு ஆள்கிட்ட கையில் கொடுங்க. சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஆரம்ப கட்டத்தில் இருந்ததை விட இப்போ சரியான முன்னேற்றம் இருக்குது சார். வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக வந்து அணுகிறார் பிள்ளைகள் அநேகம் இங்கேருந்து வர பிள்ளைகள் வந்து தாக்கப்பட்ட பிள்ளைகள் தானே. அப்போ சார் சைக்காலஜிக்கலாக அணுகிற பிள்ளைகளோட மைண்டில் மாற்றம் பாடுறதால பிள்ளைகள் மாறிக்கொண்டு பாடுறதால எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. கற்பிக்கக்கூடிய மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இந்த அடிப்படை என்னென்ன அடிப்படை இந்த பாடசாலைக்கு என்னென்ன தேவையோ அதுகளை ஒவ்வொன்றோட தானாக இறங்கி தேடி பார்த்து அதில் அபிவிருத்தி அவர் செய்கிறதால பெரும்பாலும் குறிப்பிட்ட குறுகிய நாள்களுக்குள்ள விரைவான ஒரு வளர்ச்சியை பெறும் என்று வளர்ச்சியை பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். கல்வியில் மட்டும் வளர்ச்சி மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் கல்வி தான் நாங்கள் கல்வி கட்டாயம் முக்கியம். இந்த கிராமத்தை பொறுத்தவரை கல்வி தான் முக்கியமாக இருக்கு. அதிலும் சாரி ஒரு வளர்ச்சி. இப்போ இந்த மிஸ் கேட்குறேன்னு உடனே இந்த எத்தனை பிள்ளைகள் இங்கே படிக்குது? 152 பிள்ளைகள் படிக்கணும். ஆனால் இன்றைக்கே குறைவாக இருக்கேன் சார். ஆனால் ஒரு வீட்டார் நாம் இருவர் நமக்கு 22 கன்செப்ட்ல அதை இருக்கிறேன் கட்டாயமா. அதால எங்களுக்கு இல்லை கட்டாயம் என்ன நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சால் வருவான். நான் நிறைய சொன்னால் இந்த கோல் ரொம்ப வரணும். சரியா உங்களோட ஆசை விழிப்புணர்வு அதுகளை வெளிப்பட சொல்லுங்க. நீங்கள் அதை கொஞ்சம் வெளிப்பட சொல்லுங்க. ஏன்னா பெற்றோர்கள் கொண்டு உண்மையில் நான் இங்கே கழிப்பேன் ஆசிரியர்கள் தான் பெரிய பாடசாலையில் படிப்பிச்ச ஆசிரியர்கள் தான் இங்கேயும் இருக்கிறார். ஆனால் இந்த ஸ்கூலுக்குள்ள வந்தோன்னா அவையில் தங்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மை வச்சுக்கொண்டு சமூகத்தில் ஸ்கூல்லையும் அப்படி தான் இருக்கும் நினைச்சு டீம் பார்க்குறீங்கள இவ்வளோ படிப்பிக்கிறோம்ன்றதும் அவருக்கு விளங்கல. உள்ளுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். அதே ஆசிரியர் தான் இங்கே படிப்பிக்கிற அதே ஆசிரியர் அங்கேயும் பெறுபவர்கள் கொடுக்குறோம் நாங்கள். அப்போ இங்கே வந்து பார்த்து பிள்ளைகளை சேர்த்தா பிள்ளைகள் மாறும். நீங்கள் அங்கே வந்து ஒரு பாடசாலையும் சேர்க்கலன்ற கட்டத்தில் இங்கே வந்து சேர்க்குறீங்க. அந்த பிள்ளைகளை உருப்படுத்திக்கல வீதம் அப்பையும் குறைவாக தான் இருக்கு. அதெல்லாம் எல்லாரும் இந்த கிராமத்தில் ஒரு சில பேர் நான் அன்றைக்கு இந்த ஃபுட்பால் எல்லாம் புள்ளால் வந்து வீடியோ எடுக்க போய் கனவேர் ஒரு 15-20 பேர் நின்றவங்க எங்கே படிப்பீங்கன்னு கேட்டால் ஒரு சொத்தை செஞ்சு வயசில் படிக்கிறாங்களா கையை சொத்தன்னா 4 பேராக சொத்தலாம். 4 பேர் மற்றெல்லாம் வேறு ஸ்கூலில் படிக்கணும். இப்போ எங்களுக்கு வந்து எங்களோட பள்ளிக்கூடத்தை உயர்த்திட்டோம்னா நல்லமில்லாங்க. இங்கே பள்ளிக்கூடம் வந்து வளர்ச்சி அடையும் மற்ற ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து கட்டாயம் ஸ்போர்ட்ஸ்லேயும் கவனம் பண்ணுங்க சார். என்ன இவங்க இப்போ எல்லாம் வயசு புள்ளால் வந்து இந்த தெரியுதா இந்த மது இதுகளுக்கு கொஞ்சம் அடிமையாக போகிறபடியாக எங்களுடைய நோக்கமே வந்து அடுத்த தலைமுறையை காப்பாற்றி விடணுன்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறோம். எல்லா பக்கத்தாலேயும் நீங்கள் அதுக்கு கட்டாயம் முயற்சி செய்யணுமென்று தான் நாங்களோட குருநார் சார்பால் வேண்டிக் கொள்கிறோம். புலம்பெயர்ந்த மக்கள்கிட்ட நிதிதார மக்கள்கிட்ட சார்பும் அதுதான் இந்த கிராமம் மாறணும், கிராமத்திலேருந்து வளர்ச்சி வரணும் என்ற நோக்கமும் தான் எங்களோட நோக்கம். வேறு என்ன சார் சொல்ல இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். சொன்னால் இந்த நான் பாடசாலை பொறுப்பெடுக்க இந்த இதில் ஒரு டாய்லெட் வந்து ஒன்று கொமர்ட் மற்றது ஸ்கோட்டிங் மேட் 2 செப்பரேட் ரூம் கட்டி தந்தார். யார் தந்தாண்டா இல்லை எங்களோட இலங்கை யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்தால் கட்டி தரப்பட்டு அவர்கள் அந்த பிட்டுக்கு கொண்டே கனெக்ட் பண்ண வழி கிடைக்கிறதான் பிட்டில் அந்த கனெக்ட் செய்யல அந்த அகிலான் வந்து மண்ணை நிரப்பி வச்சிருக்கிறதாக எங்களுக்கு சொல்லப்பட்டு நாங்கள் அதை நேராக பார்த்து நாங்கள் இது பாவில இல்லாமல் இருக்கா சார்? ஓ பாவிலைக்கு இல்லையா? பாவிலே இல்லையா? பாவிக்கே இல்லையா? அப்படி செய்தபடியா சொல்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். படியாப்பாங்க தொடர்ந்து இந்த இது வந்து எவ்வளோ காலம் சார்? பிப்ரவரி மாதம் கட்டி முடிச்சேன். பிப்ரவரி மாதம் கட்டி முடிச்சு பாவில இல்லாமல் அதுக்கு பிறகு முடித்தேன். இந்த இது ஸ்கோட்டிங் இதுக்கு அந்த நாங்கள் எங்கள்கிட்ட பிட்டுக்கு கொண்டு கனெக்ஷனாக பிட்டுக்கு விட படிக்கிறாங்க. பின்னுக்கு களி
விட்ட நேரத்தில் தான் மண் அங்கே நிரம்பி இருக்கு. மண் நிரம்பி இருந்ததால அந்த டொய்லெட் பாவிக்க முடியாது. நீங்கள் அதை எடுக்கலாம். இது சம்பந்தமாக நான் உடனடியாக எங்களோட பாடசாலை இந்த கல்வி நிலையத்தின் பாடசாலை வேலை பிரிவோட கதைச்ச இடத்துல டிஓ சொன்னார், இதை நான் அதுக்கு முதல்ல இதை அள்ளுறது சக் பண்ணுறதுக்கு 2 பேரை கூட்டியது காட்டில் அவங்கள்ட்ட 70,000 ரூபா கேட்டார். ஆனால் பாடசாலையில் அந்த 70,000 ரூபா கொடுக்குறது பாடசாலை நிதி இல்லை. அப்போ நான் உடனடியாக வலிய கல்வியத்துக்கு அந்த படங்களையும் எடுத்து அதை அனுப்பின இடத்துல அவர்கள் சொன்னார்கள், டிஓ எனக்கு சொன்னார், இது 70,000 ரூபாய்க்கு அள்ளுறதை விட இன்னொரு 90,000 ரூபாய்க்கு புதுசாக பிக் வெட்டலாம் கட்டலாம், அதை நீங்கள் அள்ளுறதை கைவிடுங்கள், நாங்கள் செய்து ஆரம்பம்னு சொல்லி அது சம்பந்த படங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போனவன். அதனுடைய அப்ரூவல் இன்னும் எங்களுக்கு வருது. அதோடு தான் எங்களுக்கு அந்த பிரதான மண்டபத்தின் கூரை திருத்துறதுக்கான அப்ரூவலும் எடுத்துக்கொண்டு வரோம். அது எங்களுக்கு அப்ரூவ் ஆகி வந்துட்டு அரசாங்கத்தால் தரது வந்து இப்போ நாங்கள் இன்றைய கேட்டால் நாளை தருவின வேண்டிய இல்லை. அரசாங்கம் இன்றைய கேட்டால் நாளை தரும் வந்து எங்களோட அரசு திணைக்களங்கள் இருக்காது. அவர்கள் வந்து அந்த ஒதுக்கீடு வருகின்ற போது தான் அந்த ஒதுக்கீட்டில் இந்த பள்ளிக்கூடம் இப்படி கேட்டுருக்கு அவ இதுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அந்த செய்வின மொழியை இன்றைய கேட்டு நாளைக்கு செய்ய மாட்டாரு. இதனையும் யாராவது நலன் விரும்பிகள் இந்த பிட்டை திருத்தி அந்த மண்ணை சக் பண்ணி அதை திருத்தி எங்களுக்கு பாவனைக்கு அந்த பிட்டை தருவார்கள். ஆசிரியர்கள் வந்து இந்த கொமட்டையும் இந்த ஸ்கோட்டிங் பேனையும் சார் அந்த பிட்டை அள்ளலாம்னு நினைக்கிறேன். மாநகர சபைக்கு அடித்து சொன்னால் அவங்களோட இந்த பிட் வந்து அள்ளுற இது இருக்குது மிஷின், அவங்க வச்சு மிஷினை வச்சு அது நீங்கள் மண்ணுங்கிறீங்க, அது மண் இல்லாத கருப்பு சக்கையாக தான் இருக்குமான்னு நினைக்கிறேன். கருப்பு சக்கையாக தான் இருக்கும், அது மண் மாதிரி தான் இருக்கும் கருப்பு. அதை எடுத்து போட்டு ஒரு ஆள் இறக்கி துப்புரவு செய்கிறதுக்கு ஒரு 50 ரூபா அவனுக்கு தான் குழம்பா காசு கொடுக்கணும். மாநகர சபைக்கு கொஞ்சம் காசு கொடுக்க வேண்டி வேணும். அதை கொடுத்து இதை செய்துட்டிக்கிட்டால் இந்த கட்டாயம் இந்த டோய்லெட்டை நீங்கள் என்ன இவ்வளோ 2 பிப்ரவரி மாதம் கட்டி இப்படியே பாவினை இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் இவ்வளோ பிரயோசனம் இல்லாமல் இருக்குது. அப்படியே அதே மாதிரி யாரும் இல்லை சார் சொல்கிறேன் முழங்கி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புலம்பெயர்ந்த மக்கள் யாராவது இந்த சின்ன உதவிகளை கேட்டுக்கிற இந்த கிராமத்துக்காக இந்த ஊர் வளர்ச்சிக்காக கேட்டுக்கிட்டு உங்களால் முடிஞ்சாலும் அரசாங்கத்தையும் கட்டாயம் செய்யணும் சார். அரசாங்கம் திரும்ப அதான் உடனே செய்யாத சரி அரசாங்கமும் இதை கட்டாயம் கவனம் எடுக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா சில பேர் எல்லாத்தையும் நாங்கள் செய்ய அரசாங்கம் சும்மா வந்துடும் என்ன. அப்போ நாங்களும் அரசாங்கம் வந்து தங்களோட ஒதுக்கீடு இல்லை, அதாவது பார்லமெண்டத்தால் ஒதுக்கீடு செய்கிறத இப்போ கல்வி அமைச்சு வந்து மாகாண கல்வி திணைக்களுக்கும் மாகாண கல்வி அமைச்சர்களுக்கும் மாகாண கல்வி திணைக்களத்துக்கும் அனுப்பும். இது மாகாண கல்வி திணைக்களம் வந்து தன்னை வட மாகாணத்தில் இருக்க 13 வலயங்களுக்கும் பங்கீடு செய்து ஒவ்வொரு வலயத்திலையும் ஒவ்வொரு பாடசாலைகளுக்கு முன்னுரிமை அடிப்பாங்க. இப்போ அதுவும் உங்களுக்கு வழங்கியிருக்க அரசாங்கம் சும்மா தர மாட்டேங்குது. அவர்கள் தங்களோட ஒதுக்கீடுகள் வருகின்ற போது முன்னுரிமை அடிப்படையெல்லாம் போட்டு யாருக்கு அது ப்ரையாரிட்டி இருக்குது, யாருக்கு அது 2ஆவது கொடுக்கணும், யாருக்கு 1ஆவது கொடுக்கணும், 3ஆவது கொடுக்கணும், அந்த லிஸ்ட்டை செய்து தான் அவர்கள் எங்களுக்கு தருவார். இந்த கூரை திருத்தத்தை எங்களுக்கு முன்னுரிமைப்படுத்தி தந்திருக்காங்க. சொல்லுங்கள், இந்த வருஷம் எங்களுக்கு முன்னுரிமைப்படுத்தி இந்த கூரை திருத்தத்துக்கு ஒரு பெரும் நிதி கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் நிதியினை அரசாங்கம் தருது. அரசாங்கம் தர மாட்டேன் இல்லை, ஒரே நேரத்தில் 20 லட்சம் ரூபாய் தருது திருத்துறது. அது அந்த முன்னுரிமை அவ்வாறு அரசாங்கம் தர நிதி வந்து உடனே தர மாட்டேன். உடனே மீன் சொன்னால் வேலை திட்டத்தின் முன்னுரிமை அடிப்படையாக தருவார். ஆகவே அப்போ நான் அந்த கோரியை திருத்தின அப்புறம் இங்கே அடுத்த கட்டம் அதுக்கு அண்டர் சீட் அடிக்கிறதுக்கு நான் ரிக்வெஸ்ட் கொடுப்பேன் அரசாங்கத்துக்கு. கோலண்டா ஒரு ரிச்சாக இருக்கவும் அந்த வேலை திட்டங்களை நாங்கள் படிப்படியாக செய்வோம். இப்போ இதுகள் எல்லாம் வந்து எங்களோட பாடசாலையில் நிதி அறவையில் ஒரு 1,20,000 ரூபா அப்படி நிதி தான் எங்கள்கிட்ட அந்த பொது நிதி இருக்கு. அப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒன்றுமே செய்யலாம். அது கரண்ட் பில் கட்டுறது கூட எங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா கரண்ட் பில் வந்து எங்களுக்கு 12,500 ரூபா மாத பில் வருது. ஆனால் எங்களுக்கு அரசாங்கம் தான் மாதம் 2,500 ரூபா. அப்போ மிச்சம் 9,000